அம்மா அவர்களின் அவதார திருநாள் விழா களை கட்ட துவங்கியது. கொண்டாட்டம் 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 தானே! அம்மாவின் அவதார திருநாளில் கொண்டாட்டம் தானே! அம்மாவின் பாதமே எங்கள் இதயம், அம்மாவின் ஆசி பெற்றால் ஆன்மா முக்தி பெறும் என்று நமக்காக மனமிறங்கி வந்துள்ள அம்மாவிற்கு பாத பூஜை செய்து தம் ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அம்மாவை இதயத்தில் தாங்கி அவளை தேடி வரும் ஆன்மாக்களுக்கு உலகியல் துன்பங்களில் இருந்து விடுதலை அளிக்கவே பாத பூஜை நடைபெறுகிறது. எந்த ஒரு விழா என்றாலும் வேள்வி நடைபெறுவதுதான் சித்தர் பீடத்தின் மரபு. அதுவும் அம்மாவின் அவதார திருநாள் விழா என்றால் அதில் நடைபெறும் வேள்வியின் மகத்துவத்தை என்னவென்று கூறுவது? வேள்வி நாளை நடைபெற உள்ளது என்றாலும் இன்றே குரு பூஜையும் விநாயகர் பூஜையும் செய்யப்பட்டது என்றால் யாகசாலையில் அமைக்கப்படும் சக்கரங்களும் யாக குண்டத்தின் அமைப்பின் பிரம்மாண்டத்தை கூற வேண்டுமா என்ன? அம்மாவின் பிறந்த நாள் என்றால் குழந்தைகளுக்கு கொண்டாட்டம்தானே! அவர்களது ஆனந்த பரவசத்தை ஆடல் பாடலுடன் வெளிப்படுத்தினார்கள். மார்ச் மாதம் 1ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் அனைத்து ஆதி பராசக்தி கல்வி நிறுவனங்களும் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் அருள் திரு அம்மா அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றன.
சக்தி திருமதி லட்சுமி பங்காரடிகளார் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். மார்ச் மாதம் 2ஆம் தேதி அம்மாவின் 66வது அவதார திருநாள் விழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றன. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்கவும், ஒவ்வொருவர் மனக்குறை நீங்கவும் மேல்மருவத்தூரில் குடிகொண்டிருக்கும் அன்னை தனது ஆலயத்திற்கு புறப்படும் அற்புதமான இக்காட்சி சித்தர்கள் சிந்தையில் நின்ற செல்வமே, நடமாடும் மறுவூரின் தெய்வமே, வாழ்வின் காப்பாக மூல மந்திரம் தந்து உலகை காக்க வந்த மூலப்பொருளே, பித்தமிகு பிறவியென்று பேசி சலித்த பெண் இனத்தின் வாழ்வு நலம் காக்க உத்தமமாய் ஆன்மீக அறிவூட்டி அருள் நாடும் உள்ளுணர்வை பெருக்கித் தரும் தாயே, ஒத்த கருத்துடனே ஒன்றுபட்டு வாழவே சக்தி இதுவே எனத் தந்து நம் சந்ததிகள் செழித்திடவே மன்றங்களும் சக்தி பீடங்களும் தந்து உலகம் உய்யச் செய்திட்ட பரம்பொருளே, சித்தமெல்லாம் நீயாக எங்கள் சிறுமைகள் போக்கிடவே கருணைக் கடலாய் எழுந்தருளி எங்களை காத்திடவே அவதரித்த அம்மாவே, உன் அருளாசி தருவாயே.